வடிவேலு சுந்தர் சி கூட்டணியில் உருவாகியுள்ள கேங்கர்ஸ் படத்தின் ட்ரெய்லர் வெளியாக உள்ளது. தமிழ் சினிமாவின் காமெடி தளத்தில் வடிவேலு சுந்தர் சி கூட்டணிக்கு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. சுந்தர் சி இயக்கிய வின்னர், சுந்தர் சி நடித்த தலைநகரம் உள்ளிட்ட படங்களில் இடம்பெற்ற காமெடி காட்சிகள் இன்னமும் மக்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. அவ்வரிசையில் இருவரும் மீண்டும் இணைந்து நடித்திருக்கும் கேங்கர்ஸ் படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் தாடிப்பத்திரி தொகுதியில் நடைபெற்ற இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் பங்கேற்று நெல்லை மாவட்ட பெண்கள் முதல் பரிசு வென்று அசத்தியுள்ளனர். தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு நடைபெற்ற 100 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் நெல்லை மாவட்டம் பனைக்குடி வடலிவிளை கிராமத்தைச் சேர்ந்த லெஜின் முதல் பரிசை வென்றார். அதே ஊரைச் சேர்ந்த ராஜகுமாரிக்கு 2ஆம் பரிசு வழங்கப்பட்டது. தாடிப்பத்திரி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ரெட்டி இருவருக்கும் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மாமன்னன் திரைப்படத்திற்கு பிறகு வடிவேலுவும் ஃபஹத் ஃபாசிலும் இணைந்துள்ள மாரிசன் படத்தின் அப்டேட் வெளியாகியுள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான மாமன்னன் திரைப்படத்தில் வடிவேலு ஃபஹத் ஃபாசில் கூட்டணி கவனம் பெற்றது. திரையில் பாராட்டுக்களை பெற்ற இவ்விருவரும் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் உருவாகும் மாரிசன் படத்தில் நடித்து வருகின்றனர். வரும் ஜூலை மாதம் வெளியாக இருக்கும் இப்படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதில் கொடுத்தார். அத்திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 89% கால்வாய் வெட்டும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நிலமெடுக்கும் பணிகள் 96% முடிவுற்றதாகவும் கரூர், திருச்சி மாவட்டங்களில் 8 சிப்பங்களாக பிரித்து 376 கோடி ரூபாய் மதிப்பீடு தயாரித்து அரசிடம் ஒப்புதல் பெறும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். 2 மற்றும் 3ஆம் கட்ட திட்டப் பணிகளை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் நிறைவேற்றாமல் விடமாட்டோம் எனவும் அமைச்சர் துரைமுருகன் உறுதியளித்தார். தமிழ்நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் கடும் பனிமூட்டம் நிலவியது. ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம், தாளவாடி உள்ளிட்ட மலைப்பாங்கான பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக கடுமையான வெப்பம் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் திம்பம் மலைப்பாதையில் கடுமையான பனிமூட்டம் நிலவியது. இதனால் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. அந்த வழியே சென்ற வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். இதேபோல தாளவாடி மலை கிராமங்களிலும் பனிமூட்டம் படர்ந்து காணப்பட்டது. முற்பகல் 11 மணி வரை நீடித்த பனிமூட்டம் அதன் பிறகு லேசான வெயில் வந்ததும் விலகத் தொடங்கியது. நகைச்சுவை கலைஞர் குணால் கம்ராவுக்கு வானூர் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்து பாடல் பாடிய விவகாரத்தில் குணால் கம்ராவின் ஸ்டுடியோவை சிவசேனா கட்சியினர் அடித்து உடைத்தனர். மேலும் குணால் கம்ராவின் மீது மகாராஷ்டிராவில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். மகாராஷ்டிராவில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய முடியாத நிலை இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அப்போது மனுதாரர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெறலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் வானூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகினார். அப்போது அவருக்கு நீதிபதி பிரீத்தி முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் இவ்வழக்கில் வரும் 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்ட மரக்காணத்தில் புதிய பன்னாட்டு பறவைகள் மையம் அமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அவர் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு பறவைகள் மையம் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 5 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மயிலம் கிராமத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். புதுச்சேரியில் விடுமுறைக்கு பிறகு அரசு பள்ளிகள் மீண்டும் தொடங்கியுள்ளதால் மாணவர்களுக்கு இனிப்புகள், மலர்கள் வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர்.
கடந்த 2024-25 கல்வியாண்டு முதல் அனைத்து பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. தேர்வு முடிந்து விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்று முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களை பலூன்கள், இனிப்புகள், மலர்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். 30ஆம் தேதி வரை பள்ளிகள் இயங்கும் நிலையில் மே 1 முதல் கோடை விடுமுறை விடப்பட உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை பார்க்க சென்னை சேப்பாக்கம் செல்பவரா நீங்கள்? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்கானதுதான். அது என்ன என்பதை பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டியில் 36 செல்போன்கள் திருடப்பட்ட வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது ரசிகர்களின் செல்போன்கள் திருடு போனதாக காவல்துறையினரிடம் புகார் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட திருவல்லிக்கேணி காவல் நிலைய காவல்துறையினர் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 36 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைதான அனைவரும் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி மைதானத்திற்குள் சென்று செல்போன்களை திருடியது விசாரணையில் தெரியவந்தது. இந்தியாவின் வேளாண் பொருட்களுக்கு 100% வரி விதிக்கப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள வெள்ளை மாளிகை செய்தி தொடர்புத்துறை செயலாளர் கரோலின் லீவிட், அமெரிக்காவின் பால் பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 50% வரி விதிப்பதாக கூறினார். அமெரிக்காவின் அரிசிக்கு ஜப்பான் 700% வரி விதிப்பதாகவும், அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு இந்தியா 100% வரி விதிப்பதாகவும் கூறினார். இதனால் இந்த நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும், பல அமெரிக்கர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே நாளை முதல் தங்களுக்கு பிற நாடுகள் விதிக்கும் அதே அளவிலான வரி அந்தந்த நாடுகளுக்கு விதிக்கப்பட உள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் உரிமங்களை புதுப்பிக்காத மதுபான கடைகளுக்கு கலால்துறை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். புதுச்சேரியில் மதுபான விலை குறைவு என்பதால் வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். புதுச்சேரியில் FL1 எனப்படும் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை மதுபான கடைகள் 40 உள்ளன. இதில் 15 FL1 மதுபான கடைகளின் உரிமங்களை புதுப்பிக்க அதன் உரிமையாளர்களுக்கு கலால்துறை நோட்டீஸ் வழங்கிய நிலையில் புதுப்பிக்கவில்லை. இதையடுத்து முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதியில் இயங்கி வந்த 7 மதுபான கடைகளை பூட்டி கலால்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். மீதமுள்ள கடைகளுக்கும் சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெரியப்பாவை நெருப்பில் தள்ளிய இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சாமலாபுரம் மணல்மேட்டையைச் சேர்ந்த வசந்தகுமாரின் பெரியப்பா ஆறுமுகம், வசந்தகுமார் காதலித்து வரும் பெண்ணின் வீட்டுக்கு சென்று கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வசந்தகுமார் ஆறுமுகத்தை கடுமையாக தாக்கியதாகவும், எரிந்து கொண்டிருந்த குப்பையில் தள்ளிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட ஆறுமுகம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். உயிரோடு இருக்கும் மாமியாருக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் உருவாக்கி அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூரை அடுத்த நிம்மியம்பட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் குடும்ப தகராறு காரணமாக தன்னை கடுமையாக தாக்கியதாக அவரது மனைவி வினோதினி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். மேலும் மாமியார் இறந்துவிட்டதாக பொய்யாக போஸ்டர் உருவாக்கி அதை உறவினர்களின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிய கணவரால் தன் குடும்பத்தினருக்கு ஆபத்து எனவும் வினோதினி புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் வெங்கடேசன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார். திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் உள்ள கட்டண வாகன காப்பகத்தில் இருசக்கர வாகனம் திருடப்படும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் இம்மருத்துவமனையில் கட்டண வாகன காப்பகம் செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் அங்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் மருத்துவ பணியாளர் ஒருவரின் வாகனம் திருடு போயுள்ளது. இதுகுறித்து திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ரேபிஸ் நோயை ஏற்படுத்தும் ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் 9 வயது சிறுவன் நாய்க்கடியால் உயிரிழந்த நிலையில் அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் திருநாய்க்கடிக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருநாய்கள் கட்டுப்படுத்தப்படாததற்கு அரசின் அலட்சியமே முதன்மை காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அவர்,
தெருநாய்களுக்கு மக்கள் தாராளமாக உணவு வழங்குவது அவற்றின் இனப்பெருக்கம் அதிகரிக்க காரணமாக அமைவதாகவும் குறிப்பிட்டார். இலங்கையிலிருந்து பிரதமர் மோடியை அழைத்து வருவதற்காக 4 விமானப்படை ஹெலிகாப்டர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலியிலிருந்து பாம்பன், ராமேஸ்வரம் வழியாக புறப்பட்டுச் சென்றன. ராமநாதபுரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக வரும் 6ஆம் தேதி பிரதமர் மோடி பாம்பன் வர உள்ளார். முன்னதாக 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அரசுமுறை பயணமாக இலங்கை செல்லும் பிரதமர் மோடி அனுராதபுரத்திலிருந்து நேரடியாக ஹெலிகாப்டரில் பாம்பன் வருகிறார். இதனிடையே பாம்பன் சாலை பாலத்தில் பிரதமர் ரயில் சேவையை தொடங்கி வைக்க இருக்கும் இடத்தை தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் கௌசல் கிஷோர் ஆய்வு செய்தார். மேலும் தூக்குப்பாலம், ரயில் பாலம் உள்ளிட்ட இடங்களையும் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். ராமேஸ்வரம் ரயில் நிலைய பணிகள் மற்றும் விழா நடைபெறும் இடத்தையும் கௌசல் கிஷோர் பார்வையிட்டார். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவ் விமான நிலையத்தில் தடையின்றி சென்று வர வளர்ப்பு தந்தையின் புரோட்டோகாலை பயன்படுத்தியதாக விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதில் விமான நிலையத்திற்குள் பாதுகாப்பு சோதனைகளின்றி சென்று வர அவர் தனது தந்தை ராமச்சந்திர ராவின் பெயரை பயன்படுத்தியதாகவும் தனது மகளுக்கு கெடுபிடிகள் காட்ட வேண்டாம் என ராமச்சந்திர ராவ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ராமச்சந்திர ராவின் வாகனத்தில் ரன்யா ராவ் அடிக்கடி விமான நிலையம் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்க நகை கடத்தல் விவகாரத்தில் ராமச்சந்திர ராவின் பங்கு குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரியான கூடுதல் தலைமைச் செயலாளர் கௌரவ் குப்தா இந்த அறிக்கையை விரைவில் கர்நாடக அரசிடம் ஒப்படைக்க உள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி அவதூறு கருத்துக்கள் தெரிவித்ததாக குற்றம் சாட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி கோவை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வரும் 15ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஆஜராக வேண்டும் என்று கோவை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் சம்மன் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதல் முறையாக வேளாண் விளைபொருளான கும்பகோணம் வெற்றிலைக்கும் பூமாலையான தோவாளை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் பல நூறு ஆண்டுகளாக பயிரிடப்படும் கும்பகோணம் கொழுந்து வெற்றிலை பல நோய்களை குணப்படுத்தும் மருத்துவத்தன்மை கொண்டிருக்கிறது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதை உறுதிப்படுத்துகின்றன. இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் செய்யப்படும் தோவாளை மாணிக்க மாலையும் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்றுள்ளது. வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பானார் கொண்டு வழக்கமான மாலை போல இல்லாமல் பட்டையான வடிவத்தில் தோவாளை மாணிக்க மாலை செய்யப்படுகிறது. இந்த வகைகளில் தனித்துவம் கொண்ட கும்பகோணம் வெற்றிலை, தோவாளை மாணிக்க மாலை ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. புவிசார் குறியீட்டுக்கான வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி தஞ்சையில் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். காவேரி டெல்டாவில் விளையக்கூடிய கும்பகோணம் வெற்றிலைக்கும் தோவாளை மாணிக்க மாலைக்கும் புவிசார் குறியீடு கிடைத்துவிட்டது என்று இந்த விண்ணப்பங்களை பதிவு செய்த விண்ணப்பங்களை புவிசார் குறியீடு பதிவகத்தில் விண்ணப்பித்த புவிசார் குறியீடு அட்டர்னிங் என்ற முறையில் இந்த பிரகடனத்தை நான் இங்கு தஞ்சாவூரில் தெரிவித்துக் கொள்கிறேன்.